ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். டெய்லி நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணணும், அதுதான் முக்கியம். சொல்கிறத வித்தவுட் ஆப்ஷனோட கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் ஃபாலோ பண்ணணும். நிறைய 25 மார்க் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு வந்துடும். அதனால நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா படிங்க. ஓகே, வெல்கம் டு கன்மேக் எஜுகேஷன் சேனல். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான வீடியோவில் தான் இருக்கீங்க, தமிழ் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 55+ எப்படி எடுக்கிறது, இந்த 3 சாப்டர் படிச்சா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். 3 சாப்டர் ஒன்லி அப்படின்றது. ஸோ டெஃபினட்டாக அதுதான் பிளான். 3 சாப்டர் படித்தாலே டெஃபினட்டாக அந்த 3 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 சாப்டர்ஸ் கவர் பண்ணாலே டெஃபினட்டாக நீங்கள் 50++ அப்படின்றது எடுக்கலாம். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ். அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ், இன் பிட்வீனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்லிடுவேன் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றது. 25 மார்க்ஸ் அப்படின்றது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸ்டார்டிங்ல இருந்து. ஓகேவா, நாளையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாருமே டெஃபினட்டாக மார்க் வாங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக வந்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சரி, பேர் 35 மார்க் இருக்கிறது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஈஸி தான். அதனால தான் உங்களுக்கு நான் சிட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். சரியா, மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான். 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டஃப் தான். அதை கன்வே டார்கெட் பண்ணிட்டு பாருங்க, ஈஸி தான். 12th ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஓகேவா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டீங்கன்னா 2 வால்யூம் இருக்கு. டெய்லியும் 4ல இருந்து என்ன பண்றீங்கன்னா 2 வால்யூம் 1 மார்க் கொஸ்டின்ஸை ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா, அந்த 1 மார்க்குக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், பிடிஎஃப் லிங்க். சரியா, 15 மார்க் கிட்டத்தட்ட கேட்டுருவாங்க புக் பேக்கு. அண்ட் தென் அந்த 5ல இருந்து 4 1 மார்க் இன்சைட்ல கேட்பாங்க. அதனால அந்த 15 மார்க் நீங்க டெய்லி வாங்கணும்னா டெய்லி 4ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஸ்டின் பார்த்தோன்னா ஆன்சர் தெரியணும். நான் பிடிஎஃப் கூட அப்டேட் பண்ணிடுறேன். 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை கொடுங்க. இல்லை சார் நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க, நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா, இது நீங்க மறந்துடாதீங்க. 1 மார்க். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இன்டர்னல் மார்க்ஸ். அந்த 10 மார்க் நீங்க டெஃபினட்டா வாங்கிருங்க. உங்க ஸ்கூல்ஸ்ல கொடுக்குற ஸ்டாஃப் அசைன்மெண்ட்ஸா இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் கரெக்டா ஸ்டாஃப்ட பிஹேவ் பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் நீட் ஒபீடியண்டா இருந்தீங்க, ஸ்டாஃப் சொல்றதெல்லாம் கேட்டீங்க வச்சிங்க அப்படின்னா நீட்டா 10 மார்க் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு 10 மார்க் ஓகே சார் எனக்கு வந்துடும் அப்படின்னா கூட கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்போ 15 மார்க் தான் நான் வச்சிருக்கேன். 15 மார்க் பிளஸ் 10 30 மார்க்ஸ் ஆயிடுச்சா, முடிஞ்சுதா? ஓகேவா, 35+ 30 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு கேட்டா 30 மார்க் எடுத்தா பாஸ் கிடையாது, 35+ எடுக்கணும். ஆனா நம்ம 40 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கே நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, ஆவரேஜா 40 மார்க் 55+ நான் சொல்லிடுவேன். ஓகே சார், 1 மார்க் எல்லாம் முடிச்சிட்டேன் சார், இன்டர்னல் மார்க் ஓகே, 30 மார்க்ஸ் ஓகே சார், நெக்ஸ்ட் என்ன சார் பண்றதுன்னு பாத்துட்டீங்கன்னா 3 சாப்டர் படிக்கணும். சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 12, இந்த 3 என்ன பண்ணணும், நீங்க நல்லா படிக்கணும். இல்ல சார் எனக்கு ஆவரேஜா நான் படிக்கிறேன், ஸ்லோல நான் எனக்கு பாஸ் ஆனா போதும், இதுக்கப்புறம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது, ஏதாவது 2 சாப்டர் படிக்கணும். ஒன்னு 7, 8 படிக்கணும், இல்லை 8, 12 படிக்கணும், இல்லைன்னா 7, 12. இந்த 3ல ஏதாவது 2 சாப்டர் படிச்சீங்கன்னா டெஃபினட்டா 10 மார்க்ஸ் வந்துடும். சரி, அது 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் 3 கன்வே பண்ணி 10 மார்க் வந்துடும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி 30 மார்க் சொல்லிட்டேன். 15 மார்க் பிளஸ் 10 மார்க் 30 மார்க் பிளஸ் 10 40 மார்க் வந்துருச்சு. இது நீங்க இன்னில இருந்து படிக்க ஆரம்பிங்க, டெஃபினட்டா ஃபுல்லா படிக்க முடியும். 40 மார்க் வாங்கிடலாம் சார். 55+ மார்க் சொன்னீங்களே சார், அது என்ன சார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஓகே, இது உங்களுக்கான கேட்டகரி முடிஞ்சது. நீங்க இதுல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து பாத்துட்டீங்க, ஏதாவது 3 சாப்டர் சொல்லியிருந்தேன்னா 30+ 40 மார்க் ஓகே வாட்டம்னா சார், இதெல்லாம் ஓகே சார். அந்த 55+ மார்க் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 3 சாப்டர் நீங்க படிச்சீங்க அப்படின்னா 3 5 மார்க் உங்களால அட்டன் பண்ண முடியும். எப்படி 3 5 மார்க் அட்டன் பண்ண முடியும்? 15 மார்க், 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம் 4 மார்க், 3 2 மார்க் அட்டன் பண்ணலாம் 2 மார்க், அப்போ 6 மார்க். ஓகேவா, டன். அப்போ 25 மார்க். நெக்ஸ்ட் என்ன மார்க் அப்படின்னா 5 மார்க்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டகரி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு இந்த ப்ரூஃப் சம், ஷோ சம், வெரிஃபை சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டீங்கன்னா சம்ஸ் எனக்கு தெரியல சார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படியே எழுதி வச்சுட்டு அந்த எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஹார்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூஃப் அப்படின்னு எழுதி வச்சாலும் உங்களுக்கு 1 மார்க் வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ என்ன கொஸ்டின்ஸோ அதை கொஸ்டின்ஸ் ஈக்குவல் டு நீ எழுதிட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி நீங்க அட்டன் பண்ணாலும் ஹென்ஸ் வெரிஃபைட்னா ஹென்ஸ் ஷோடு ஹென்ஸ் ப்ரூஃப் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ தகுந்த மாதிரி எழுதுங்க. அது ஒரு மார்க் உங்களுக்கு 5ல இருந்து 6 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹென்ஸ் ப்ரூஃப் சம் ஷோ சம் அதெல்லாம் வந்துடும். வந்தா உங்களுக்கு ஒரு 3ல இருந்து ஒரு 4 மார்க் அது அடிஷனல் தான். சரி, அதை நீங்க டெஃபினட்டா அட்டன் பண்ணுங்க. அது வந்தா அது அடிஷனல் மார்க்கா வச்சுக்கோங்க. ஒரு 3ல இருந்து 4 மார்க் வந்தாலும் ஓகே. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 சாப்டர் படிச்சிட்டீங்கன்னா 15 மார்க் டெஃபினட்டா நீங்க வாங்கிடலாம். 5 மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ்ல வாங்கிடலாம். 2 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க்ஸ்ல 2 அட்டன் பண்ணிடலாம். சரி, 6 மார்க்ஸ் ஓவராலா 25 மார்க்ஸ். அப்போ எத்தனை மார்க் ஆச்சு? 1 மார்க்ல 15 மார்க், இன்டர்னல் மார்க்ல 10 மார்க் சொல்லியிருக்கிறேன். இதுல எத்தனை மார்க் சொல்லியிருக்கேன்? 25 மார்க் சொல்லியிருக்கேன். வந்துருச்சா? 1 மார்க்ல ஓகே. 1 மார்க் பார்த்தீங்கன்னா 15 மார்க், அந்த 10 மார்க் இன்டர்னல், 25 மார்க் இந்த 3 சாப்டர் இதை கவர் பண்ணி தான் 55+ சொல்லியிருக்கேன். அந்த ப்ளஸ் 5 மார்க்ஸ் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த 5 மார்க் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஹென்ஸ் ப்ரூஃப்டு ஹென்ஸ் ஷோடு அந்த சம்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு மார்க் வந்ததுன்னா டெஃபினட்டா 55+ அப்படின்றது முன்ன பின்ன உங்களுக்கு வந்துடும். இவ்வளவுதான், இதுதான் டார்கெட்டு. இதன்படி தான் நீங்கள் டெஃபினட்டா நீங்கள் ஃபாலோ அப்படின்றத நீங்கள் பண்ணணும். 25 மார்க் உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு வந்துடும். அதனால நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா
படிங்க. ஓகேவா? 30 மார்க்கு ப்ளஸ் 25 மார்க் வந்துருச்சா? 5 5 55 25 மார்க் இவ்வளவுதான் மேட்ரு. பப்ளிக்ல ஈஸியா 50 பிளஸ் பிளஸ் அப்படின்றது உங்களால எடுக்க முடியும். அந்த 5 மார்க் கணக்குல வைக்கல. அந்த அந்த 5 பிளஸ் மார்க் இருக்குல்ல, அந்த ஹென்ஸோடு ப்ரூஃப் அதெல்லாம் வச்சீங்கன்னா கூட ஒரு 60 அந்த ரேஞ்சு கிட்ட வந்துடலாம் நீங்க அவுட் ஆஃப் 100க்கு. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் கஷ்டப்படணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஃப்ளோலனஸா இருந்தாலும் ஓகே, ஆவரேஜா இருந்தாலும் ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து நான் அந்த 3 சாப்டர் சொன்னதுல 5 மார்க்ஸ் எல்லாம் இருக்கா, உங்களுக்கு அந்த சம்பளம் தெரியுமா, ஓரளவுக்கு டாபிக் வைஸ் நான் படிச்சுட்டேன் சார், எல்லாம் முடிச்சுட்டேன், அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு பார்க்கும்போது உங்களால அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றத மறக்காம இந்த இந்த இதெல்லாம் நான் சொன்ன வேலை முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரை நீங்க எழுதி எழுதி பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர்ல இந்த 3 சாப்டர்ல இருக்கிற சம்ஸை எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் ஃபுல் போர்ஷன்ஸ் எழுத முடியுமோ, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும்னா கூட கமெண்ட்ல கேளுங்க, நான் டெஃபினட்டா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை மறந்துடாதீங்க, அது ரொம்ப 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 முக்கியம். நான் சொன்ன மாதிரி 30 மார்க் பிளஸ் 25 மார்க் டோட்டல் 58 மார்க் வந்துருச்சு. ஓகேங்களா? இதன்படி ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா எல்லாருமே 50 பிளஸ் டெஃபினட்டா எல்லாருமே மார்க் வாங்கலாம். சென்டம்க்கு மார்க் வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்க, உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். டெஃபினட்டா அதன்படி ஃபாலோ பண்ணுங்க. செம்மையா எல்லாருமே மார்க் வாங்கலாம். ஓகே ஓகே. இதெல்லாம் இது சம்மந்தமான டவுட்ஸோ ஏதாவது இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இது நான் சொன்ன மாதிரி எல்லா சம்ஸும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாமே சம்ஸ் பார்த்தா பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு நீங்க அந்த ஃபார்முலா எழுதி ஃபார்முலா வந்து சம்ஸ் போட முடியுமா, ஒரு சம் எழுதுனா சம்முக்கான ஃபார்முலாவது எழுதி பாருங்க, எழுதிட்டு அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றது நீங்க பார்த்தா மட்டும்தான் சம்ஸ் ஓரளவு கொஸ்டின் பேப்பர் பார்த்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இதன்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங்ல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்ம தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. பப்ளிக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். 11th ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண பாருங்க, ஏன்னா டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே.